நாம இப்ப முதல்ல பார்க்க போற டேக் வந்து கொமன் டேக். ஆ கொமன் டேக்ல கொமன் டேக்க பத்தி பார்ப்போம். அதுக்கு நாம முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, நாம ஸ்டார்ட்ல இருந்து இது வந்து நாம நாம லாஸ்ட்டா பார்த்த ஆ டியூட்டோரியலோட கோட் தான் இது. நாம இது வந்து லைவ் சர்வர்ல பார்ப்போம். லைவ் சர்வர்ல வந்து நான் இப்படி வந்திருக்கு. என்ன இருக்கு. இப்ப நாம இத வந்து மொத்தமா ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு, திரும்ப ஸ்டார்ட்ல இருந்து கோட் பண்ணுவோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் HTML ஓட பேசிக் ஸ்ட்ரக்சர் வேணும்னு சொன்னா, நமக்கு VS கோட்ல ஷிஃப்ட்ட புடிச்சு முதல் நம்பர டைப் பண்ணி என்டர் பண்ணோம்னு சொன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் வரும். அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம கொமன்ட் டேக் வந்து எப்படி எட் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். ஒரு H1 டேக் ஒன்று போடுறேன் நான். அதுல கொமன்ட் டேக் சொல்லி போடுறேன். போட்டுட்டு கீழுக்கு அ ஒரு பேராகிராஃப் ஒன்று எட் பண்றேன் நான். ஒரு P டேக் ஒன்று எட் பண்ணி, இப்ப நான் இது ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று எட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் a command tag. It's not showing on the browser ன்னு சொல்லி போடுறேன். இப்ப இத வந்து கொமன்ட் டேக்ல வந்து சின்டாக்ஸ் என்னன்னு சொன்னா இப்படி வரும். ஓப்பன் பிராக்கெட் ஷிஃப்ட்ட புடிச்சு 1 மத்தது 2 டேஷ் அடிச்சோம்னு சொன்னா ஆட்டோவாவே நமக்கு வந்து மிச்சத்த வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுக்கும். நாம இதுல வந்து என்னத்த டைப் பண்ணினாலும், இது வந்து நம்மளோட ப்ரௌசர்ல வந்து காட்டாது. பார்ப்போம். திஸ் இஸ் a code with Fazil YouTube சேனல். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, திஸ் இஸ் a code with Fazil YouTube சேனல்னு சொல்லி போட்டிருக்கேன். அது வந்து நம்மளோட ப்ரௌசர்ல வந்து காட்டாது.